ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த நைட்டில் பைக் எடுத்து எங்கே போகிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது நைட்டு கிடையாது. இப்போ காலைல ஒரு 4:47 ஆகுது. எங்கே போகிறோன்னு பார்த்தா நம்ம ரேப்பிடோட தான் போகிறோம். ஏன்டா காலைல போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னென்னு சொல்கிறது? நான் சொன்னேன் இல்லை, இந்த மாதம் காசு சேர்த்துட்டு பைக்கை வாங்க போகிறேன்ட்டு. நான் இன்னைக்கு தேதி என்னமோ 17 ஆகுது. இன்னைக்கு தேதி 17 ஆகுது. ஆக்சுவலாக நான் இங்கே சேர்த்த காசு என்ன எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாகவே ஒரு 5000 ரூபா தான் இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னு சொல்கிறேன். பெட்ரோல் போட்டு போயிடலாம். நான் ஒரு நிமிஷம் நான் ஜிபே பண்ணிடுறேன். நான் 5 லிட்டர் எவ்வளவு? 5 லிட்டர் எவ்வளவு? 5 லிட்டர் 506 அனுப்பிட்டேன். ரூபாய் பெறப்பட்டது. ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே போய் தண்ணியும் பிடிச்சிட்டு போயிடலாமா? என்னடா 500 ரூபாய் பெட்ரோல் போடுற, எனக்கு காசு நிறைய இருக்கான்லாம் கேட்டுறாதீங்க. ஏன் 500 ரூபாய் போட்டேன்னா நம்ம எப்படியாச்சும் ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க பார்க்கலாம். 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணுன்னா ஒரு 2500 கிட்ட ஓட்டினா தான் ஒரு 2000 ரூபா நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால தான் இப்போ 500 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கேன். பார்க்கல என்ன எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு. அதனால தான் எனக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக என்னது நானாட்டே எந்திரிச்சேன். அலாரம் வைக்கல, எதுவும் வைக்கல, நானாட்டே எந்திரிச்சிட்டேன். சரி ஒரு நிமிஷம் நானும் பண்ணிடலாம். நானே எந்திரிச்சிட்டேன். சரி அப்போயே கிளம்பி பார்த்ததுன்னா மொபைல் சார்ஜர் இல்லை, கேமரா சார்ஜர் இல்லை. சரி எனக்கு சார்ஜ் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் சொல்கிறேன், இவ்வளோ நாள் என்ன தேதி 17 ஆகுது. இவ்வளோ நாள் சேவ் பண்ண மொத்தமே 5000 இருக்குன்னு சொன்னேன்ல. ஏன்னா இந்த மாதம் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் சேவ் பண்ணது ஃபுல்லாகவே வீட்டு லோனு, அப்புறம் இன்னொரு வீட்டு லோன்னு, வீட்டு வாடகை, அப்புறம் இன்னொரு லோன் இருக்குது. அதுக்கே சரியாக போயிடுச்சு. அப்புறமா ஒரு 6 நாள் அது ஒர்க் பண்ணேன். இல்லை 6 நாள் இல்லை, 5 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு 10 நாளைக்குள்ளே அப்படியே போயிடுச்சு அந்த 10 நாள் சேலரி. அப்புறம் 5 நாள் ஒர்க் பண்ணேன். அந்த கரெக்டாக ஒரு 5000 ரூபாய் இருக்குது. நேற்றுக்கு 6வது நாள் தான் நேற்றுக்கு லீவு போட்டேன். இன்னும் 7வது நாள். நேற்று லீவு போட்டேன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும். நேற்று புதன்கிழமை சரியான மழை, காலையிலே பெஞ்சிருச்சு மழை. சரி பின்ன அப்போ யோசிச்சிட்டேன், ஓகே இன்றைக்கி அவ்வளோதான்ட்டு. சரி மழை ஒரு மத்தியானம் வாக்கில் முடிஞ்சு ஒரு 2 மணி அந்த டைமில் மழை நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட போகலான்னு பார்த்தாச்சுன்னா என் ஃப்ரெண்டு நேற்று ஊருக்கு போகிறான்னு சொல்லிட்டு இருந்தான். ஈஸ்ட் லீவ் விட்டுருக்காங்க, 4 நாள் லீவு. ஸோ ஊருக்கு போகிறேன், என்னது ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு விட வரையா அப்படி கேட்டுட்டு இருந்தான். சரி முன்ன அவனை ஈவினிங் அங்கே கொண்டு விட மாதிரி ஆச்சு. அப்படி நேற்றே ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால தான் எனக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். இன்னையிலேருந்து நம்ம இன்னைக்கு தேதி 17 இல்லை. இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா இந்த மாதம் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 14 நாள் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் 14 நாள் இருக்கும். 30ஆம் தேதி வரை இருக்குல்ல, 14 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் வச்சு பார்த்தா தான் டோட்டலாகவே நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30K ஆச்சு நம்மளால் எனது ஏர்ன் பண்ண முடியும். அதை போட்டு தான், அதை நம்ம டவுன் பேமெண்ட்டாக போட்டு தான் நம்ம பைக் எடுக்கணும் இங்கே. ஸோ அதனால தான் எப்படியாச்சும் ஒரு 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்காமல் வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் வந்திருக்கேன். பார்க்கலாம் இனி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ எங்கேயாச்சும் பக்கத்தில் ஒரு இங்கெல்லாம் வேணாம், ஒரு டீ கடையில் போயிருந்து டீ குடிச்சு வெயிட் பண்ணலாம், ஆர்டர் கிடைக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் இங்கே எதுவுமே கிடைக்கல என்ன ஸ்ட்ரைட்டாக நம்ம தாம்பரம் போயிடலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ தான் இல்லை, இதுக்கு முன்னாடி சின்னதாக ஆர்டர் இருந்துச்சு, எடுக்கலை. இப்போ கரெக்டாக மணி இப்போ 6:03 ஆகுது. இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது 10 கிலோமீட்ரு. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டேன், 122 சொன்னாங்க. சரி இந்த ரைடு ஒரு 6 மணிக்கு முன்னாடி எடுத்துருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கோம். 30 ரூபானா அதை நம்ம நைட் டைமில் ஓட்டுறதால கொஞ்சம் ஒரு ஃபேர் கொடுப்பான், இத்தனை % எக்ஸ்ட்ரான்ட்டு. ஸோ அதில் ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கோம். இப்போது அதுவும் இல்லை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க எடுத்து ஓட்டிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒன்றே மட்டும் முடிவில் இருக்குது. இப்படி 2000 ரூபா ஓட்டாமல் இன்னும் வீட்டு பக்கம் போகிறது கிடையாது. எப்படியாவது 2000 ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும். சரி சொல்கிறதா மிச்சம், எவ்வளோ ஓட்டுறேன்னு எனக்கே தெரில. பார்க்கலாம் வாங்க. இங்கே தானே எங்கே நிற்கணும்னு சொன்னார். போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே. ஓகே போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே தான். ஆ 8519 எப்படி போகணும்? ஓகே சரவணா ஸ்டோர்ஸ்ல. ஆமாம் அதுக்கிட்ட அந்த பாலம் இருக்குல்ல, சரவணா தாண்டி பாலம். ஆமாம் அதில் ஏறி ரைட்டில் திரும்பி. ஓகேண்ணா. ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம்.
ஃபுல் டைமா? ஃபுல் டைம் தான்ண்ணா. நல்லா இருக்கு. இது நல்லா வருதா? பரவாயில்ல, ஓகே தான். இது நம்ம ஓட்டுறதை பொறுத்து. உங்களுக்கு சன் தெரியுதா? இப்போ தான் தலைவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராரு. இவரை வேலை இப்போ கட்ட மாட்டார். ஒரு 10 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு 9-10 மணிக்கெல்லாம். எங்கண்ணா? இங்கேவா? ஓகே கைஸ். இருக்குண்ணா. 122 ஸ்கேன் பண்ணி போங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். சரி, ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு 122 கிடச்சிருக்கு. 4:45 ஆன் பண்ணி இப்போ மணி 6:22 ஆகுது. இப்போ தான் ஒரு 122 ரூபா கிடச்சிருக்கு. 122 ரூபாவில் எவ்வளோ கமிஷன் போக 114 ரூபா. சரி, ஓகே கைஸ், இனி இங்கேருந்து பார்ப்போம். வெயிட் பண்ணதா இல்லை வேறு எங்கேயாவது போக்க. இது எந்த ஏரியா? கோவிலம்பாக்கம். இங்கேருந்து ரைடு கிடைக்கும்னு தெரியலையே. பகலில் என்ன போட்டுருக்க ஆர்டர் கிடைக்கும். தாம்பரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தால போட்டுற ஆர்டர் வந்துச்சு கைஸ். ஒரு 5:45 இருக்கும். அந்த டைமில் போட்டுற ஒரு ஆர்டர் வந்துச்சு. நான் எடுக்கலை. அதுவும் சேம் அமௌண்ட் தான் வந்துச்சு. 120 அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் எடுக்கலை. நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, ஓகே, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கமே, கொஞ்சமாச்சும் ஒரு பெரிய ரைடு கிடைக்கும், அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாய்ப்பு இல்லையே. அது இல்லாமல் மொத்தமே ரைடு கம்மி தான். ஏன் கம்மின்னா ஒரு நிமிஷம் இப்போ சொல்கிறீங்களேன். இப்போ பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இப்போ என்ன 20க்கு 13 இருக்குது பார்த்தீங்களா? அது என்னென்னா, அது ஒரு சரியா பெர்ஃபார்மன்ஸ். இதில் நம்ம ஒரு 15 மேலே ஒரு 16-17 இருந்தால் தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ். இதில் அவங்க பார்த்தா தெரியும். நோ மோர் இதுவா? ஆச்சு, இது இல்லையே. எப்படின்னா, இது என்ன இருக்குது பார்த்தீங்களா? 0 to 9 பேடு, 10 to 15 ஆவரேஜ், 16லேருந்து 20 தான் பெஸ்ட்டு. நான் இந்த பெஸ்ட் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்படியே போகுது. இப்போ நான் ஃபஸ்ட் இதில் 13 தான் இருந்துச்சு. இப்போ ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் கூட மாட்டேங்குது. 14 வந்திருக்கணும். இப்போது அது 13 தான் இருக்குது. அது கரெக்டாகவே பண்ண மாட்டேங்கிறான். இப்போ நம்ம ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி கூட மாட்டேங்கிறான். அது இல்லாமல் இப்போ நான் ஒரு ரைடு எடுத்துட்டேன். நான் மேக்ஸிமம் நான் கேன்சல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வெயிட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைடை நான் எடுத்துருவேன். அந்த ரைடு எடுத்து ஏன்னா நான் ஒரு வாட்டி கேன்சல் பண்ண மாட்டேன் திருப்பி. அப்படியே நான் கேன்சல் பண்ண மாட்டேன். இது சப்போஸ் அவங்க கஸ்டமர் கேன்சல் பண்ணியாச்சுன்னா, இப்போ நான் கஷ்டப்பட்டு இப்படி பாயிண்ட் ஏற்றுறேன் இல்லை, கஸ்டமர் கேன்சல் பண்ணாலுமே எனக்கு இந்த பாயிண்ட்டை குறைச்சி விட்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் இப்போ கடைசி ஒரு 3 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 கேன்சல் கிட்ட வந்துருச்சு. அதில் அப்படி நான் பாயிண்ட் ஏற அப்படியே அவங்களே இறக்கி விட்ருவாங்க கஸ்டமர்ஸு. என்னன்னு சொல்கிறது. இப்போது மேபி எனக்கு இப்படி கிடச்சிருக்கும். இதுவே எனக்கு ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் இருந்திருந்தால் மேபி கொஞ்சம் ஆர்டர் இன்னுமே கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, விடுங்க. இன்றைக்கி ஓட்டுறேன் இல்லை, இன்றைக்கி எப்படியாச்சும் பெஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணோம். பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மெயினில் போய் வெயிட் பண்ணலாம் ரோட்டுக்கிட்ட. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் கொண்டு ட்ராப் பண்ணேன் பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட அந்த கோவிலம்பாக்கம் ஏரியா. நான் அந்த ஆர்டர் ட்ராப் பண்ண அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்ட அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ திருப்பி ஒரு ஆர்டரை போட்டான். அது எங்கேன்னா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அப்புறம் வந்துச்சு, ஏர்போர்ட் வந்துருச்சு. சரி, இப்போ நான் அப்செட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சொல்ல முடியாது, மேபி கிடைக்கலாம் பெரிய ரைடெலாம். ஸோ அதை நான் அப்செட் பண்ணிட்டேன். இப்போது அதை நம்ம கொண்டு ட்ராப் பண்ண போயிட்டுருக்கேன். அப்செட் பண்ண போனால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான். சரி, இப்போ நான் அப்படியே விட்டேன். கைஸ், காலையில் பார்த்தீங்களா டிராஃபிக்கு? மணி இப்போ என்னென்னா 6:49 ஆகுது. இப்போவே டிராஃபிக்கெல்லாம் தங்கிருச்சுப்போ. இதுதான் சென்னை. சரி, பார்க்கலாம். இந்த ரைடை கொண்டு விட்ட அப்புறம் ஏர்போர்ட்லேருந்து பெரிய ரைடு கேஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன, அங்கே பிக்கப் எல்லாம் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம். ட்ராப் பண்ண அப்புறம் பார்க்கலாம். நம்ம ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட் மெட்ரோ தான் ட்ராப்பிங்க. $130. ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், 130 வந்துச்சு. 120 போட்டிருக்காரு. டோட்டலாக 220 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. போடிங்கன்னா ரேபிடோ ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு.
அதாவது அவர் ஹிந்தி நினைக்கிறேன், தமிழ் பேசினார். நான் கரெக்டாக கேட்டேன், கரெக்டாக எங்கே நிற்கிறீங்கன்னு. அவர் எனக்கு தமிழ் தெரியாது அப்படி சொன்னார். சரி பரவாயில்ல, அதே சொன்னார். கரெக்டாக எங்கே நிற்கிறீங்க கேட்டால் சிக்னல் கிட்ட நிற்கிறேன். எனக்கு நம்ம அந்த சிக்னல் நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். ஆனால் இதில் பார்த்தாச்சுன்னா அப்படியே உள்ளடி போகிற மாதிரி எப்படி இல்லாமல் காமிக்குது. ஏன்னா அதுதான் எங்கே பிடிக்காது. ஒன்றே நமக்கு லாங்குவேஜ் கரெக்டாக தெரியாமல் வருவாங்க, ஹிந்திக்காரங்க. ஹிந்தி இங்கிலீஷ் அந்த மாதிரி வரும், நமக்கு சுத்தமாக தெரியாது. தமிழ் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அதான் பிக்கப் பார்த்தீங்களா, எங்கேயோ இருக்குது. சரி ஓகே, சிக்னல் கிட்டேன்னு சொன்னார், யாருன்னு தெரியலையாப்பா. கால் பண்ணி கேட்கலாம். ப்ரோ, ஐ ஆம் இன் சிக்னல் ப்ரோ, வேர் ஆர் யூ? ப்ரோ பேக் டீ-ஷர்ட்டா? யா கம். ஓகே கம். ஆட்டோக்காரங்க நம்பர் வரைக்கும் கொண்டு நிற்கிறாங்க. சேர்ந்து வச்சு அடித்தாங்கன்னா அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிடும். ஓடி எதுக்கும் பிக் பண்ணிட்டு ஓடி வாங்கண்ணா. 3870 உட்காருங்கண்ணா. இந்தாங்கண்ணா. ஓகே கைஸ், நம்ம பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது ட்ராப் லொக்கேஷன் ஒரு நிமிஷம். இது ட்ராப் லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சோழிங்கநல்லூர் வருது. கரெக்டாக இங்கேருந்து 21 கிலோமீட்டர்னா அமௌண்ட் எப்படி ஒரு 250 கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். 250 கிட்ட வந்துடும். 7:47 வேண்டு ட்ராப் பண்ணுவோம். நான் அதான் ஏன் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 8 மணிக்குள்ளாடி எப்படியாச்சும் ஒரு 500 ரூபா எடுக்க பார்க்கணும். பரவாயில்ல, ரைடு கிடைக்காட்டில நம்ம எப்படியாச்சும் எடுத்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ரேப்பிடோக்காரன் என்ன சொல்லக்கூடே தெரிலங்க. இப்போ காலையில் எடுக்கும்போது அந்த நான் சொன்னேன்ல கம்ப்ளீட் ஸ்கோர் அது ஒரு 13 இருந்துச்சு, 13 ரைடில். சரி ஓகே, அதுக்கப்புறம் 2 ரைடு கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒரு பாயிண்ட்டு கூட ஏற்ற மாட்டேங்கிறான். அப்படியே அதே 13 தான் இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ இது 3ஆவது ரைடு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த ரைடு ட்ராப் பண்ண அப்புறம் இதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். எங்கோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 262ண்ணா. இந்த ரைடு தாங்க 262 கிடச்சிருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஓ 262 270 போட்டிருக்காங்க. நைஸ். கரெக்டாக 7:47 தான் ஆயிருக்கு. அதுக்கான டைம் பார்க்கும்போது எப்படி ட்ராப் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 7:47 காமிச்சு கரெக்டாக அந்த டைம் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவன் ஒரு ஸ்பீடு வச்சுருப்பான், இந்த ஸ்பீடு தான் கரெக்டாக ஒரு 50, கரெக்டாக அந்த ஸ்பீடு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்பீடில் போனேன்னா நீ கரெக்டாக அப்படி ட்ராப் பண்ணிடுவேன். அப்படி போட்டிருப்பான், கரெக்டாக அந்த டைம் தான் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 8:35 ஆகுது. அந்த ரைடு தான் 7:45 தான் ட்ராப் பண்ண பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், எந்த ஆர்டரும் வரல. சரின்னு அப்படியே போய் சாப்பிட்டேன்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு கரெக்டாக பைக்கை ஸ்டார்ட் பண்ண வந்தேன். கரெக்டாக இந்த ரைடை போட்டேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, சிறுசேரி ட்ராப்பு, அது ஒரு 8 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு எடுத்தேன். ஏன்னா மேபி அந்த லொக்கேஷனில் போனால் பெரிய ரைடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்படியே எடுத்தேன். சரி ஓகே, இப்போ நம்ம போய் பிக்கப் பண்ணலாம். ஓகே கைஸ், லொக்கேஷனை வந்துட்டோம். 3083 என்னண்ணா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். என்ன ஒன்றே அவங்க ரொம்ப வெயிட் இருந்து நினைக்கிறேன், இல்லைன்னா என் பைக்கில் காற்றுருந்து நினைக்கிறேன். ஏன்னா பைக்கு மூவ் ஆகுறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் ஆகப்படுது. ஏன்னு தெரில. இந்த ரைடு முடிச்சா அப்புறம் ஏர் செக் பண்ணணும். செக் பண்ணிடலாம். 102 பேமெண்ட் பெண்டிங்கா? ஒய் 102ண்ணா. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 102 ரூபா காமிச்சுது. ஒரு நிமிஷம், பேமெண்ட் பெண்டிங்னே இருக்குது, ஏன்னு தெரில. 102 ரூபா காமிச்சு நாங்கள் உள்ளாடி தெரியுது. சரி நான் அதை வாங்கிட்டேன், ஆனால் பேமெண்ட் பெண்டிங்குன்னு இருக்குது. ஒய்
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 கால் ஆகுது. இதுவரை நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, 563 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோ ட்ரிப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி? ஒரு நிமிஷங்க. டுடே ஏர்னிங்ஸ் 4 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணி 563 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் இவனை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதே 13 தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட ஏற்ற மாட்டேங்கிறான். லூசுப்பா. ஸோ சரி, ஓகே கொடுங்க, பார்த்துக்கலாம். நான் அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் எதுக்கு வரணும்னு இருக்கேன்னா, மேபி அதில் வந்தாச்சுன்னா கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நான் அதான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதில் இவன் போட்டிருக்கான் லூசுப்பா, இதிலே போட்டிருக்கான் லெஸ் ஆர்டர்ஸு லெஸ் கேன்சலேஷன் ஃப்ரீஸ். நான் அதுக்கு தான் அதை ட்ரை பண்ணுறேன். 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்னது 15, 16, 17 இருந்திருக்கணும். சரி, ஓகே. என்னான்னு சொல்கிறது, போவோம். வேறு ஏதாவது லொக்கேஷனில் போய் வெயிட் பண்ணலாம் கைஸ். இங்கே ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது லொக்கேஷனில் போயிடலாம். அங்கே காய்ஸ் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் நம்மளை வச்சு இந்த ரேப்பிடோக்காரன் நம்ம ஒன்று பிளான் பண்ணுறான். என்னத்தன்னு சொல்கிறது. இப்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:40 ஆகுது. 1:40 சாரி 11:40 ஆகுது. நான் அதில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன், ஆர்டரே கிடைக்கல. சரி, இப்போ ஓலா ரைடு வந்துருக்கு, அதை எடுத்துட்டேன். ஏன்னா இது ஒரு 15 கிலோமீட்ரு 180 ரூபா கிட்ட வந்துச்சு. சரி, இப்போ நான் வேறு வழியில் எடுத்துட்டேன். வேறு வழியில் இல்லை, வந்த இந்த ஒரு ஆர்டர் தான், அதான் எடுத்துட்டேன். மற்றபடி எல்லாமே இதில் பின்னாடி போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பேக்கில் போகிற மாதிரி. நான் பேசாமல் அந்த டைமில் என்னது என்ன சோழிங்கலோன்னு இந்த பக்கம் வந்ததுக்கு பேசாமல் அந்த பக்கம் போயிருக்கான். இங்கே துறப்பாக்கும் பெருங்குடி அந்த சைடுக்கு போயிருந்தால் கூட இதுக்கு முன்னாடி ஆர்டர் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த ரேப்பிடோ ஓட்டினதில் மொத்தமாட்டு ஒரு 600 ரூபாய் கிட்ட ஓட்டியிருந்தேன். ஓட்டிட்டு சொன்னேன் தெரியுமா, இங்கே எந்த லொக்கேஷன் வந்து ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. வேறு வழியில் இன்னொரு சின்ன ஆர்டர் கூட வந்துச்சு, ஒரு 30 ரூபா ஆர்டர். சரி, நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி, அதுக்கப்புறம் அதில் எந்த ஆர்டரும் வரல. இப்போ இதில் ஒரு ரைடு போட்டிருக்கான். இப்போ அப்செட் பண்ணிட்டு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. ஹெல்மெட் போகலாமா? ஓகே காய்ஸ், பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்டர். பரவாயில்லையாப்பா, ரோடு ஃப்ரீயாக இருக்குள்ள இருக்குது. 16 கிலோமீட்டர் 25 நிமிஷம் அங்கிட்டா? ஓகே 16 கிலோமீட்டர் 25 நிமிஷம் தான் காமிக்குது. ஓகே, பரவாயில்ல, சீக்கிரம் போயிடலாம். மாம்பாக்கத்துக்கு ரோடு. ஓகே இல்லை ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா எல்லா ரைடும் அங்கே பின்னாடி வர மாதிரி தான் வந்துச்சு. நான் எடுக்கலை. இந்த ரைடு பார்த்தாச்சுன்னா மேடவாக்கம் வந்துச்சு, எடுத்தேன். ஆனால் இப்போ லொக்கேஷன் பக்கம் வேறு எங்கே இருக்குது, அதான் கேட்டு லொக்கேஷன் எங்கேன்ட்டு. சரி, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, போயிடலாம். ஐயோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சம்பவம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் தெரியுமா இப்போ மேடவாக்கம் ரைடுன்னு. பார்த்தாச்சுன்னா மேடவாக்கம் ரைடு கிடையாது, வேறு ஏதோ ஒரு ப்ளேஸு சம்மந்தமே இல்லாமல் போகுது. அவங்கள்ட்ட கேட்டேன், அது சொல்லுவாங்க செங்கல்பட்டு ரோடுன்னு. ஐயோ, இது தெரிஞ்சது நான் சத்தியமாக அப்செட்டே பண்ணியிருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கூட நேரம் கூட வெயிட் பண்ணி வேறு ரைடு எடுத்துகிட்டு போயினே தவிர, ஏன்னா இது கிளம்பாக்கம். இதான் செல்ல போனால் மேக்ஸிமம் ஒரு கொஞ்சமாக ரைடு கிடைக்க ஒரு பாயிண்ட் கிளம்பாக்கம். அங்கே கீழே போயிடுச்சுன்னா இன்னும் மேபி கிடைக்காது. சுத்தம் இன்றைக்கி அவ்வளோ முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இருந்தேன், எப்படியாச்சும் 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும், 2500 ரூபா ஏர்ன் பண்ணால் தான் 2000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க போகணும். இது நல்ல எடுத்த மாதிரி தான். ஏன்னா கால் திறன் மொத்தம் 600 ரூபா, இது ஒரு 180 ரூபா, 780 ரூபா டோட்டல் ப்ராஃபிட். சரி, ஓகே பார்க்கலாம். இன்னும் டைம் இருக்குல்ல, டைம் எதிரே முடியலையே. சொல்ல முடியாதுங்க டக்குன்னு மாதிரி. இப்போ கூட இப்போ நாங்கள் சொல்லக்கூடாது. சப்போஸ் இப்போ நாங்கள் ட்ராப் பண்ண போகிற இடத்துல திருப்பி ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டான்னா அவ்வளோதான். அந்த 40 கிலோமீட்டர் கொஞ்சம் ட்ராப் பண்ணேன்னா அந்த ஆர்டருக்கு எப்படியும் ஒரு 550-600 ரூபா கிட்ட வந்துடும் அமௌண்ட்டு. சரி வாங்க, எதுவும் நம்ம கையில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆர்டர் வர வாய்ப்பே இல்லை. நான் சும்மா எப்படியும் அடுத்து போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம். என்ன மணி 11:50 பார்க்கலாம். வேறு வழி இல்லைனா பைக் எடுத்து கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், லொக்கேஷன் மட்டும் இருக்கணும், ஸ்கேன் பண்ணிக்கணும். 183. ஓகேண்ணா, தேங்க்ஸ். கரெக்டாக 183 பே பண்ணிருக்காங்க.
இது உங்களுக்கு லொக்கேஷன் சரியாக தெரியுமான்னு தெரில, பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் எண்டில் இருக்கு, இங்கெல்லாம் ரைடே வராது. ஓ கரெக்டாக திருப்பூர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏரியா அந்த சரண்டி தான் வருது. இதெல்லாம் கரெக்டாக திருப்பூர் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் திருப்பூர். இல்லைங்க காய்ஸ், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்படி இவ்வளோ தூரத்தில் கொண்டு விட்றாங்க இல்லை, நீங்கள் ரிட்டன் போகணுன்னா ஆர்டர் கிடைக்குமானுங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்காது, கன்ஃபார்மே இல்லை. இப்போது சப்போஸ் ஆர்டர் கிடைக்கலன்னா இங்கேருந்து எப்படியும் கேளாம்பாக்கத்துக்கு நீ போய் ஆகணும், இல்லைன்னா இங்கே பெருங்குளத்தூர் போய் ஆகணும் ஆர்டர் வேணும்னா. இப்படி ஏதாச்சும் ஜஸ்ட் இப்போ 183 வந்துச்சு, ஜஸ்ட் ஒரு 200 பே பண்ணியிருக்கலாம், ஒரு 17 ரூபா. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் கைஸ், வேறு ரைடு கிடைக்குதான்ட்டு போட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம். சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டரை ட்ராப் பண்ண அப்போ தான் சொன்னேன் இல்லை, எங்கள் திருப்பூரில் போய் வெயிட் பண்ண போகிறேன்னு. எனக்கு சத்தியமாக ஆர்டர் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, எனது ரேப்பிடோவில் தான் வந்திருக்கு. நான் போட்டில் கிடச்சா கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கைலாம் இருந்தேன். பார்த்து எனக்கு ரேப்பிடோவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இங்கேருந்து துரப்பாக்கம் 29 கிலோமீட்டர் வந்துச்சு. நான் ஃபஸ்ட் நம்பலை ஒரு ஃபேக் ஆர்டர் என்னன்ட்டு. அது ஒரு கால் பண்ணி கேட்டேன், ஓகே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதை பிக்கப் பண்ண போகலாம். நான் இங்கே கரெக்டாக லொக்கேஷனை வந்துட்டு அப்படியே கரெக்டாக பைக் ஆஃப் பண்ணிட்டு மொபைலில் அப்படியே எடுத்தேன். கரெக்டாக ஒரு ஆர்டரை அப்படியே போட்டேன், நினச்சி கூட பார்க்கல கரெக்டாக போட்டுருவான்ட்டு. ஆனால் போட்டு விட்டான். ஆர்டர் கன்ஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக் பண்ண லொக்கேஷன் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். பார்த்தா தானே இது தப்பான லொக்கேஷன் ஆகிட்டுருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ அவங்க வேறு ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்ரு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆர்டரு உண்மையான ஆர்டரா இல்லை நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரில, போய் செக் பண்ணிடலாம் வாங்க.